அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். கரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று கிருமியோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ இப்போ நாளடைவில் இப்போ கடந்த 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இரண்டாவது அலை அப்படிங்கிறது தொடங்க இருக்குது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம நகரத்தில் எல்லாத்துலேயும் கரோனா பேஷண்ட்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான இது வந்துட்டுருக்கு. இனிமேல் என்ன ஸ்கூல், மால், தியேட்டர்ஸ் இதெல்லாமே ஓப்பன் ஆக போகுது. அப்போ நம்ம எப்படி இந்த வைரஸ்கிட்டேருந்து நம்மளை தற்காத்துக்கிறது? ஏன்னா இன்றைய சூழலில் நம்ம வைரஸோட வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடம். ஸோ வைரஸோட வாழ கற்றுக்கும் போது அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன நமக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முகத்தையும் வாயும் மூடுறதுக்காக மாஸ்க் யூஸ் பண்ணுறோம், கைக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம், சானிடைஸ் யூஸ் பண்ணுறோம், சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையும் மீறி இன்றைக்கி வைரஸ் மறுபடியும் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது அப்படின்னா இன்னும் என்னென்னலாம் ப்ரிகாஷன் நம்மளோட இந்த மெட்டீரியல் பாதுகாப்பு தன்மைகளை எப்படி அதிகரிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சில யோசனைகள் செய்தோம். அதுக்காக சில ப்ராடக்டை நாங்கள் வந்து இப்போ தயாரித்து நாங்கள் மார்க்கெட்டில் நாங்களும் தயாரிக்கிறோம், மார்க்கெட்டிங்கும் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, ஸோ உங்களோட ஒரு 30 செகண்ட் அல்லது 5 செகண்ட் 10 செகண்டில் உங்கள்கிட்ட வைரஸ் இருந்ததுன்னா அதை டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிவகைகள் அப்படின்னு யோசனை பண்ணோம். அதில் அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லிட்டு யூவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேம்ப் பார்த்துருப்பீங்க, நார்மலி யூவி லேம்ப் ப்ளூ கலரில் எரியும், ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு முறை. இன்றைக்கி வந்து உலகத்தில் யூவிசி எல்இடி அப்படின்னு சொல்லிட்டு யூவிசி ஃபார் எல்இடி அப்படிங்கிற எல்இடியில் நாம் சில ப்ராடக்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் மெட்டீரியல் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதில் ரொம்ப முக்கியம், அந்த யூவிசிக்கும் யூவி லேம்புக்கும் என்ன வித்தியாசம்னா, யூவி லேம்ப் காஸ்ட் கம்மி, யூவிசி எல்இடி காஸ்ட் அதிகம். அப்படிங்கிறத விட யூவிசி எல்இடியோட தன்மை, வைரஸை கிள்ளக்கூடிய தன்மை வந்து 99.99% அதிகம். அது இல்லாமல் அந்த டியூரபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 35,000 ஹவர்ஸ் பர்னிங் ஹவர்ஸ் அதனோட இது. அப்புறம் அது வந்து ஹார்ம் இல்லை. யூவிசி ஃபேர் எல்இடிங்கிற எல்இடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னையோ கண்ணையோ பாதிக்காது. ஸோ இந்த மாதிரியான யூவிசி எல்இடியில் நாம் சில ப்ராடக்ட் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூவி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். யூவிசி எல்இடியில் அந்த பாக்ஸில் நீங்கள் வாங்குகிற காய்கறி, நீங்கள் வாங்குகிற கவர், நீங்கள் வாங்குகிற ஸ்வீட்டு, நீங்கள் வாங்குகிற மல்லிகைப்பூ, வாட் எவர் நீங்கள் என்ன இருக்குதோ அது அத்தனையும் நீங்கள் அந்த யூவி பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா 30 செகண்டில் அது வந்து உங்களோட வைரஸ் இருந்ததுன்னா, இன்கேஸ் வைரஸ் அது கோவிட் வைரஸாக எந்த வைரஸாக இருந்தாலும் 30 செகண்டில் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிடும். ஸோ இது ஒரு முக்கியமான, இது வந்து உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி 10 லிட்டர்ஸ், 20 லிட்டர்ஸ், 40 லிட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய வேரியஸ் சைஸஸில் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, சானிடைஸ் பண்ணிக்கிறோம், க்ளவுஸ் போட்டுக்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிறோம். பட் நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயோ, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ, தேட்டருக்குள்ளேயோ எங்காச்சும் நுழையும் போது உங்கள் ஷூவில் வைரஸ் இருந்தது அப்படின்னு, செப்பலில் வைரஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிகாஷனாக எடுத்துக்குவீங்க அப்படின்னா, அதுக்கு நம்மகிட்ட யூவிசி மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ மேட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. யூவிசி எல்இடியில் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் சப்ளை பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா, நீங்கள் அந்த மேட் மேலே நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ அல்லது ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ எங்காவது நீங்கள் என்ட்ரி ஆகும்போது அது மேலே ஏறி நின்னீங்க அப்படின்னா வித்தின் 5 செகண்ட்ஸில் பிப்னு ஒரு 5 செகண்டில் உங்கள் ஷூவில், செப்பலில் இன்கேஸ் வைரஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிடும். ஸோ இது எப்படி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா யூவிசி எல்இடியோட தன்மை அது எப்படி கில் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு அதை பற்றியான நாலேஜ் வந்து கேதரிங் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சில சர்டிஃபிகேஷன்ஸும் வாங்கியிருக்கிறோம். இது இந்தியாவிலே நம்ம தான் யூவிசி எல்இடியில் இந்த ப்ராடக்ட்டை வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனது நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய தியேட்டர், மால்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் போகும்போது நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்களோட எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் பை, லேப்டாப், மொபைல், வாலெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் உங்களோட ப்ராடக்ட் எடுத்துக்குவீங்க. ஏன்னா அதில் வேறு ஏதாச்சும் பாதுகாப்பு அம்சத்துக்காக. அதே மாதிரி தான் நம்மகிட்ட யூவி டனல் ஒன்று இருக்குது, யூவிசி எல்இடி யூஸ் பண்ண டனல். அந்த டனலில் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ, ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ, ஆஃபீஸ்க்குள்ளேயோ நுழையும் போது உங்களோட கையில், பையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா 30 to 40 செகண்ட்ஸில் உங்கள் அந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிடும். ஸோ இது ஒரு வகையான ப்ராடக்ட். இன்னொன்று யூவி கேட்டுன்னு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து சேஃப்டி மெஷர், இப்போ ஒரு மால் இருக்குது, சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கேதரிங், லார்ஜ் கேதரிங், ஒரு திருமண விழாவுக்கே நீங்கள் போகும்போது, ஸோ அந்த மாதிரியான கேதரிங் பிளேஸில் உங்கள் வைரஸ் உங்கள் பாடியில், உங்கள் உடம்புல எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த கேட் வழியாக மேலே ஏறி நின்று ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் நின்னீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற வைரஸ் அத்தனையும் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிடும். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஏசிக்குள்ளே இருக்கும்போது ஏசி யூஸ் பண்ண வேண்டாம், வைரஸ்
இதாகும் அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட பயோவின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏசி காரில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது, ஏசி ரூமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. பயோவி பயோசின்னு அது என்னென்ன பண்ணுன்னா ஏரை பியூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் ஏரில் இருக்கக்கூடிய வைரஸையும் சேர்ந்து அது கில் பண்ணிடும். இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட், இது பயோவி பயோசி. அதை பற்றியான எங்கள்கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் இன்னும் ஒரு 20 வகையான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வந்து எங்களோட ஓனாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூவிசி லேம்ப் இல்லாமல், நார்மலி டியூப்லைட் மாதிரி லேம்ப் இல்லாமல் யூவிசி எல்இடி, யூவிசி ஃபார் எல்இடி. யூவிசி ஃபார் எல்இடி தான் லேட்டஸ்ட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் அதுதான் ரொம்ப ஹையர் இது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் என்ன வித்தியாசம், ஏன் நீங்கள் யூவி லேம்பில் பண்ணுறது இல்லையா அப்படின்னா யூவி லேம்ப்லையும் பண்ணுறோம். பட் அதை விட எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி, டியூரபிலிட்டி ஜாஸ்தி, கரண்ட் பில் மிச்சம், நீங்கள் பல்ப் அடிக்கடி மாற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரம் 6,000 rupeesலேருந்து அப் டு 50,000 நீங்கள் என்ன போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில், ஹோட்டல்ஸில் லினன் எல்லாம் இருக்கும், லினன் பெட்ஷீட் மற்றதெல்லாம் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அந்த கிளாத் ஒரு பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட் உள்ளே இருந்துட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரோபோட்டிக் சிஸ்டத்தோடு இருக்குது. அது வந்து ரோபோட்டிக்கோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே 360 டிகிரி அதே ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த ரூமை பர்டிகுலராக ஒரு ஹோட்டல்ஸ்லையோ அல்லது இதுலையோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் அப் டு நீங்கள் 25 lakhs வரைக்கும் எங்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நீங்க என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ராடக்ட் தேவையோ, சும்மா சாதாரண ஒரு சின்ன பாக்ஸ்ல இருந்து அப் டு பெரிய பெரிய மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ற அளவுக்கு எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நாம யூவிசி எல்இடியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் மெட்டீரியலை நாம பயன்படுத்தி நாம சரியான விதத்தில் தற்காத்துக்கிட்டோம்னா நம்ம கோவிட் அல்லது இனிமேல் வரக்கூடிய எந்த வைரஸோ நம்மளை இது பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இப்போ சொன்னேன், எங்கெங்கெல்லாம் பயன்படுன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ஸ் சொன்னேன், தியேட்டர் சொன்னேன், மால் சொன்னேன், ஃபேக்ட்ரிஸ் சொன்னேன், ஹோட்டல்ஸ் சொன்னேன், ரெஸ்டாரண்ட், ரெகுலர் ரெஸ்டாரண்ட் சொன்னேன். இந்த மாதிரி இடத்துக்கு வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அங்கேயும் பயன்படும். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பொருள், இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கவர் வந்ததுன்னா, ஒரு போஸ்டல் கவர், ஒரு கொரியர் கவர் வந்ததுன்னா அதை வெயிலில் வச்சு எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த அளவுக்குலாம் வேண்டியதில்லை. நீங்கள் அந்த உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு 4,000 5,000 rupeesக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை 3,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அந்த கவரை உள்ளே வச்சு எடுத்தீங்கன்னா 30 செகண்டில் உங்களுக்கு அந்த பயம் போயிடும். ஸோ ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபியர் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குமாங்கிற ஃபியர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் சாதாரண ஒரு வீட்டில் இருந்து நீங்கள் பெரிய வணிக வளாகம் வரைக்கும் எந்த இடத்துல இது எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அத்தியாவசிய முகக்கவசம் எப்படியோ அப்படி இப்போ இனிமேல் இந்த மாதிரியான வைரஸ்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அனைவரும் இதை பயன்படுத்துவோம். வளமுடன் வாழ்வோம். நன்றி.